செய்யாத தவறுக்காக சிறையில் அடைத்து விட்டார்களே. உன்னை காப்பாத்தி நான் வந்துக்கிறேன். நான் திருத்திட்டேன். அந்த தளபதி இந்த நாட்டுல இல்ல. அவங்க சண்டை அடிச்சு செஞ்சுட்டாரு. அவன் எங்க போயிட்டான். இப்ப மன்னர் கூட உயிராட்டு இல்ல. அந்த தேவடிய கொலை பண்ணிட்டான். அவங்க அப்பேற்பட்டாளா? ஐயோ மோசமான ஆளு. அச்சு உன்னை கொலை பண்ண வந்துங்கிறா. நான் தான் உன்னை காப்பாத்த ஓடி அந்த முன்னுடியா. இந்த பாரு நான் ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறேன். அவளுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு விடுவா. இந்த பாரு என் உயிரை பணி வச்சு உன்னை காப்பாத்துறேன். எப்ப நான் என்ன பாத்தின்னு வச்சுக்க. நான் நன்றிக்காக 2 இட்லி ஒரு வடை வாங்கி கொடுப்பேன். என்னால சாப்பிட முடியும். சரி பரவாயில்ல இருக்கட்டும். இலவசமா நீ லவ் பண்ணியா அந்தராங்க அறையில் இருக்கிறாங்க அரண்மனை பின்னாடி அவங்க எப்போ போட்டாங்க. நீ காப்பாத்தின்னு போயிடு. நான் நேரம் வர சொல்றேன். இங்க வந்துரு. போ 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 போ. டேய் தளபதி எங்கிருந்தா உன் பின்னாடி வரண்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை எப்போது பார்க்க போறீங்க? அடைத்து விட்டார்கள். சிறையில இருந்தீங்களா? நாட்டு காவலதான் என்னை காப்பாற்றினான். அவன் தான் சொன்ன உன்னை சிறையில வைத்திருக்கிறேன். அவ்வளவு ஒரு நல்லவனா ஆயிட்டான். நாங்க எப்படியோ ஒன்று சேர்ந்து விட்டோம். இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? தளபதி எங்க நாட்டிலேயே இல்லையா? உடைய தந்தை அடித்து விரட்டிட்டு இருக்காரு. ஆமா. இருந்தாலும் ஒரு வருத்தமான செய்தி. என்ன செய்திங்க? உடைய தந்தை இறந்து விட்டார். எப்படி இருந்தாரு? கொடுமையுடைய சிறிய தாயை கொன்று விட்டார்கள். நல்லா இருப்பாளாவோ? சந்தோஷமாக அரண்மனையில் ஆடி பாடிக்கொண்டிருந்தாய். என்னை காதலிக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் விட்டு சிறையில் அடைத்து விட்டார்களே. செல்வினி, உன்னை பார்க்க என்னுடைய மனது எப்படி திருவருக்கிறது. ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லு. ரோசா பூ காற்றில் ஆடும் என் காற்றில் ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லு. ரோசா பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. மனசல்ல பந்தலிட்டு பல்ல கொடியாக உன்னை விட்டு உசுருக்குள் கோவில் கட்டி உன்னை கொடு வைத்து கொண்டாடினே. மழை பெய்யாதாலே மண் வாசம் உன்னை நினைச்சால பூவாசம். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரு சொல்லு. ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. கண்ணாடி பார்க்கையில அங்கு முன்னாடி உன் முகம்தான். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரு சொல்லு. ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. எப்படியோ ஒன்று சேர்ந்து விட்டோம். சிறிது காலம் மறைமுகமா இருந்து கால நேரம் வரும்போது அவளை
அழைத்திருக்கலாம் புறப்பட்டு வா. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு 2 செல்வங்களாக பிறந்தோம். மூத்தவர் மணிமேகலை, இளையவர் ஆள வந்தார். வாழ வழியின்றி, உண்ண உணவென்றே, இருக்க இடமென்றே தவித்துக் கொண்டிருந்தோம். வடநாட்டிலிருந்து தென்னாட்டை அடைந்து ஒரு பகுதியாக மணிபுரி நாட்டை அடைந்தேன். மணிபுரி நாட்டில் கருமாரியின் அம்மையின் ஆலயத்தில் நாங்கள் இருவரும் தஞ்சம் அடைந்தோம். இந்நாட்டு மன்னர் நகர் வளத்தை முடித்து விட்டு வருவாயில் என் அக்கா அழகை கண்டு திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு வந்தார்கள் என் அக்கா மணிமேகலையும் மணிவாரனும். ஆனால் என் அக்கா உடல் குறைவால் வேல்விழி என்ற ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்து அகல மரணம் அடைந்து விட்டார். அகல மரணம் அடைந்தவுடன் ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் மணிபுரி நாட்டை அடைய வேண்டும் என்று பல திட்டங்களை வகுத்தேன். எனக்கு உறுதுணையாக நாட்டியக்காரியை என் அந்தரங்க காதலி ஆக்கினேன். திருமணம் செய்வதற்குள் பல திட்டங்களை தீட்டி மணிபுரி நாட்டை அடைய வேண்டும் என்று பல தொகுத்தேன். சீரும் சிறப்போடும் அனைத்து வேலையும் நல்ல முறையில் முடித்திட்டது. என் அவைக்காவலன் எங்கு சென்றான் என்று ஒன்றுமே புரியவில்லை. உன்னை பார்த்தால் எனக்கு கோபம். என்ன பண்ண கலெக்டர் மன்னன் மார்மீதி எட்டு உதைத்தான். வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்க்காத என்ன பண்ண சொல்ற? நீ மச்சான் ஒரு மாமா, நீ கட்சிக்கு நாளைக்கு ஒண்ணா குடிங்க. உறவு முறை வேறு, பதவி வேறு. சரி அதை விடு. நான் பதவி வேறு பிடித்தவன். சரி அதை விடு. மாமா உயிரோடு இல்ல, செத்துட்டாரு. சாருமதி போட்டல்டா வெளிப்படுத்தி விட்டார். உன்னை கூட்டிட்டு வர சொல்லிக்கிறா. என்னதானே? ஆமா, புறப்படலாம். வந்து என்ன பண்ண போற? டேய் டேய் டேய், என்ன பேர்பட்ட வார்த்தை கேட்டுட்டான். வந்து என்ன பண்ண எனது நோக்கம் திட்டம் மணிபுரி நாட்டை அடைய வேண்டும். இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறேன். சாரா ஏய், அவ யாரா? தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொள்ள ஒரு நாட்டியக்காரி. நான் காலாளுக்கு வேலையை கிளத்தால் செய்யக்கூடியவன். ஐயோ பட்ட சிலைக்கு அவள் பேச்சை கேட்டாலே அருவருப்பாக. அவ்வளவுதானே? அவள் செய்த வேலைக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ பணத்தை அதே செய்யுங்க. நம்ம முன்னாடி ஏற்பாடு பண்றேன். பின்னாடி வா. கமான் கமான். நீ ஆடு ஒண்ணு பாத்து தக்கி திரும்பி தக்கி திரும்பி என்ன லூசு உள்ள மாட்டி தூக்கணா. சரி விடு விடு. நமக்கு முக்கியம், காலா முக்கியம். நாடு நாடு என்ன சந்தோஷமா இருக்கா? எனக்கு அளவில்லாத ஆனந்தம். என்னன்னா, ஐயோ எப்படிடா சொல்ற? வாயில தான் அவரு வருவாரு. அவர் வரல என்ன? அவர் குதிரைல வந்துங்கிறார். நான் நந்த ஓடியாண்டேன். அவர் குதிரைல வந்துங்கிறார். நான் நந்த ஓடியாண்டேன். குதிரைல வரவனி முன்னாடி வராம பின்னாடி வராரு. நீ நந்து வர முன்னாடி அது பிரச்சனை கிடையாதுமா. அந்த குதிரைக்கு ஏசி நோய். அது மெதுவா நான் வந்துச்சு. அந்த ஆள் வீம்புக்குன்னா உட்காந்து வந்துங்கிறான். நான் ஓடியாண்டான கொடுக்கணும். அவனுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். சரி ஏன் சந்தோஷமா இருக்கிறான்? ஆமா, அவர் வந்த உடனே ஏண்டி சாரு ஐயோ ஜிம்முன்னு இருக்கணும். அப்படியா? அப்படி வந்த உடனே நீ தான் எல்லா வேலையும் பார்த்த.
நீதான் மகாராணி நீதான் மகாராஜா ஏ டு Z எல்லா பொறுப்பும் அம்மா அப்படின்னு நினைச்சுங்கிற அவன் நேரம் சொல்றான் அந்த தேவடி என்ன பண்ணி கீசிட்டா அவளுக்கு நானடா கூட கொடுத்து அவளுக்கு 5 பிச்சா கிடையாது அவன் கிடக்குறான் துணி காணும் ஓடணும் அவன் நான் காலில் வேலைட்டுனா அவன் கையில் செய்யணுன்றாரு நீ துண்டை காணும் துணி காணும் ஓடணுமா அவர் காலில் இட்டாருனா நீ கையில் செய்யணுமா வேலை குடும்பத்தை கழிச்ச பையா சொன்னாருமா சொன்னார் உண்மையை சொல்றேன் ஏன்னா கேட்டு போறான் கேட்டு பாரு சொன்னானா இல்லை கேளு அங்கிள் சொன்னாரு அவரு பாத்தியா குட்டி அவர் சொன்னாரு அது மாதிரி ஐயா உண்மைதான் சொன்னான் அட வாங்கிட்டு நாயே அண்ணா ஏன்டா அந்த மாதிரி அந்த அக்காவை சொல்றேன்னு கேட்கறது இல்லை நீ நான் ஏன் கேட்கறேன் அக்கான்னு சொல்லிட்டு வேற என்ன நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் அது விடுமா அவன் சொன்னது உண்மை அவன் அந்த அளவுக்கு பேசுகிறானா அவன் தேவையில்லை அவனை போக சொல்லு அவன் போக மாட்டான் அங்கதான் வருவான் நான் தொடர்ந்து கேளு உனக்கு நாடு வருமா அவன் வருமா அவன் தேவையில்லை அவன் தேவையெல்லாம் போட்டல்லு ஒன்னு அடையினா நம்ம போன போட்டல்லி ஆகணும் புடுறோம் எல்லாம் புடுதோம் எத்தனையோ போட்டு தெளிக்கிறேன் ஆமா இது எப்படி போறதுன்னு பாக்குறியா கத்தியில் குத்தினா தெரிஞ்சிடும் கசத்தை வச்சா தெரிஞ்சிடும் அத்தூக்குல போட்டா தெரிஞ்சிடும் நம்ம தான் கொலை பண்ண தெரியக்கூடாது என்ன செய்யலாம் மியூசிக் கேட்டியா பாம்பு மியூசிக் அது கூட நாக்க வெளி நீட்டு உள்ள விடும் அதுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் கீது அவன் முடி சூட்டி போறான்ல முடியில வச்சுட்டா ஒரே கொத்து என்ன இருந்தாலும் அவன் முடியல யாரு வைக்கிறது அவன் முடியல இல்ல மணி முடியல ஓ மை காட் எஸ் காடு தான் கிரிக்கெட் காடா கிரிக்கெட் வைக்கிற காடு இல்லடா அப்ப ஃபுட்பால் வைக்கிற காடா அமைதியாரு என்னன்னா ஐயோ மணிமுடியில வச்சவனே சேர்த்துருவானா ஆமா அது நீதான் மகாராணி தாண்டம் பண்ணது விளக்க மாத்தாலே அடிப்பேன் சும்மா சொன்னேன் விடு இல்லம்மா கஷ்டப்படுறதுல நானு இல்லாத நேரத்துக்கு எதனா கோஸ்லயே இவனுங்க சரி விடு எல்லாத்துக்கும் எதனா ஒண்ணு அப்படியே ஏதோ ஒரு சைட் பிசினஸ் சரி வரப்போறான் இல்லடா ஒரு வேலை பாக்கணும்னா ப்ராப்பர்ட்டியா பண்ணிடணும் சரி இப்ப என்ன பண்ணலாம் என்னன்னா பாம்புல சாவடிக்கணும் ஆமா பாம்பு வேணுமே பாம்பு பிடிக்கணும் நிறைய பேர் எனக்கு தெரியும் கேறாங்க ஆமா ஆமா நல்லா பிடிப்பாங்க அப்ப பிடிக்கிறது பிடிக்கல ஐயோ தெரிஞ்ச போறேன் இந்த மே ஓ மேவா என்ன மேன் கோகே பிடிக்கிறது பிடிக்கிறேன் நல்லா கருணா அவங்கண்ணா போப்பா நான் மாட்டுறேன் என்ன ஆணவமணி உனக்கு இருக்க இடமில்லாமல் உண்ண உணவில்லாமல் தெருவீதியில் நாட்டியமாடிக்கிற ஒரு நாட்டியக்காரே இந்த முப்படை தளபதி ஆளவந்தனை கொல்ல நினைத்து விட்டாயா தொட்டால் வாய்ந்ததா சரித்திரமில்லை இருக்கும்போது கொல்ல துணிந்து விட்டாயா ஏய் அந்த சாருமதியோ முப்படை ஆளவந்தானா பொறுத்திருந்து பாருங்கள் ஆரம்பம் என்னடா சொல்ற அது சொன்னா திரும்ப அது போல சொன்னா போலோ போலோனா சொல்லுன்னு அர்த்தம் அவங்க அம்மா தாலியா இருக்கும் அப்படியா எப்படி எப்படின்னா வேற மாதிரி கேட்டுக்குது சரி பரவாயில்ல வந்துட்டு போறான் வை 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 இந்த பாம்பு எங்க பிடிச்ச இதுவா இது எங்குமே கிடைக்காது செய்யார் மீனாட்சி ஸ்டோர்ல தான் கிடைக்கும் மீனாட்சி சோறு மீனாட்சி கோயம்புல ஆமா சொல்லு ஆமா ஆமா ஓடு 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 என்ன ஆணவமணி இந்த ராஜநாகத்தை கொல்ல அந்த கருநாகத்தை வைத்திருக்கிறாயோ மணிமணியே பெண்ணே பெண் புத்தி என்பார்கள் பாம்புக்கு பல்லல்ல சார் கேளுக்கு கொடுக்கல சார் இந்த ஆளவதானுக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பதை தெரியாமல் என்னை இந்த ராஜநாகத்தை கொல்ல கருநாகமா கருநாகமே உன் உடம்பை விட்டு உயிர் பிரிய போகிறது என்ன செய்கிறேன்
கேஷா இருக்கும். அம்மா டிரைவர் சார் கூட்டுமா. ஹலோ டிரைவர் சார் கூட்டுமா. டாடாலாம் டாடா கூட்டுமா. ஏய் அவர் அப்பாவோட ஃப்ரெண்டா? இந்த பக்கம் தான் வந்தா. புக்கல் போறியா? சரி சரி. உக்குலா. சரி கூட்டுமா. எங்க அக்கா உசாராயிட்டு போ. எங்க அக்கா அது நான் அதுக்கு என்ன தள்ளி போலான்னு பாக்குறாரு அவரு. மாமா நீங்க எங்க இருக்கீங்க? உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். உனக்கு பார்க்கறது தவிர வேற என்ன தெரியும் போது? கட்சிலையே எதுமா ஹலோ ராவுகால் வந்துக்குங்க. அப்படியா? முடிச்சு விட்டுங்க. அப்படி என்றால் மணிமணி சுட்டுக்கலாம். ஏற்ற உன் கரத்தை அவங்க தலைக்கு ஊத்திக்கிறாங்க. அப்படியா? சரி, உன் மனத்தை இருக்கிறது. என்னுடைய கவலைகளையும் சூழ்நிலைகளையும் அறிந்து புரிந்து பல திட்டங்களை வகுத்தவன் என் நண்பர். ஐயா நான் கூட சூட்டுங்க. நான் கூட சூட்டுவா. எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த நேரத்தை ஒரு கல்யாணத்துக்கு போனேன். தாலி எடுத்து குத்தேன். மாப்பிள்ளை அப்படியே சேர்த்துட்டான். பரவாயில்லையா? விடு. தன் கை தனக்கு உதவி. எந்த ஒரு வேலை செய்தாலும் அடுத்தவனை நம்பி இறங்கக்கூடாது. அவனுக்கு தெரிந்த வேலை அவனே செய்ய வேண்டும். மணிமணி நாட்டை ஆள பிறந்த சிங்க முப்படை தளபதி ஆள வந்தார். வாழ்க வாழ்க வாழ்க. அந்த பாம்பு கச்சா 1 மணி நேரம் இது நான் போட்டு போறேன். போ நாடிக்குதா பாரு. செத்தாண்டா செத்துடா. நாடிக்குதா பாரு. செத்தாண்டா சாகரு. என்னடா அது இப்பதான் மேல போயிங்குது ஆவி. அவன் சரியா ஈசிக்கான பரவாயில்ல. அவன் தெரியாத ஒண்ணு ஈசிக்கிறாமா. வேறு அவன் வச்சான் தெரியல. ஆள வந்தானா நாடி வந்தா இல்ல இல்ல அரடிக்கே வச்சு பாரு. போறோம் போ. ஏண்டா டே வாங்கி தன பையா. டே இறந்த பையா. அட லக்காடிக்கு லைட் தூக்கணும் பையா. படுஸ்க்கு பல்பு தூக்கணும் பையா. அவன் எதனா தூக்க மாட்டோமா. அவன் என்னடா கேட்டான். இவன் நான் வேலை செய்யலையா? கேவன் கூட பார்க்காத. அவன் பக்கத்துல படுத்த எல்லா வேலையும் நான் பார்த்தேன். சாமாத்தி யாருமா வரும்? சரி விடு. என்ன பண்ணலாம்? இவனை எரிப்பியோ பதிப்பியோ அது எனக்கு தேவையில்லை. அவர்தானா? சரி பரவாயில்ல வா நம்ம முடிச்சு விட்டுக்கலாம் வா. சரி பரவாயில்லம்மா. இப்ப சந்தைக்கு போய் ஒரு வாழை கருவாடு வாங்கி வந்து. என்ன கருவாடு? வாழை கருவாடு நீட்டாகும். எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. பாட்டு என்ன பாட்டு? அது கருவாடு சொன்ன உடனே என்ன பாட்டு? ஏலா 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 ஏலம்மா ஏலா 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 ஏலா. அப்படி வராது. தப்பு. நானா வந்தேன். கரெக்ட். ஏலா ஏலா ஏலா. திரும்ப அது வராது சாமி. ஏலா 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 ஏலம்மா வரடி வர மாட்டேங்குது. அடுத்து என்ன வரும்? ஓலா ஓலா ஐயோ பாய் யாரா பாட்டி எழுந்து. ஏலா 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 ஏலம்மா ஓலா வரா பாய் ஏதோ ஒண்ணு என்னன்னா பாட்டுலாம் அப்ப எப்படி எழுதிக்கிறாங்க. இருக்கிற பூங்காத்தி நீ போ. எவ்வளவு அழிமாக்குது இது பாரு. ஏழைகளா சரி நான் அந்த கருவாடை சுட்டுட்டு ஒரு தாமுகாரி கட்டிட்டு இவன் காலில் கட்டா நாய் சும்மா போட்டுரும். நம்ம போலாம் வா. பாம்பு கூட அவதான் சொன்னா நான் அபூர்வம் ஆயிட்டு. சூப்பராக அப்ப பாக்க சொல்லலாம். இல்ல உன்னை பாக்க சூப்பராக மகாபாரதத்துல நீ துச்சாதன மாதிரி அம்மா பாஞ்சாலி பேர் தெரிஞ்சு நீ நான் கிருஷ்ணன் சேலை விடுவேன். உடத்திலே ஒரு புறமாக நில். ரொம்ப என்ன ஆரம்பம் உனக்கு? நான் வாங்கி தர பையன், நான் இறந்த பையன், நான் லக்காடிக்கு லைட்டு தூக்கணுவன். தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்ட தொப்புளை காட்டிக்கொண்டு பாருங்க
வாய் மேல போய் வரல வாய் மேல வரல வச்ச முதலாளி என்ன ஆணவமடி என்ன நெஞ்செழுத்தவனுக்கு நான் காலாளது வேலையை கடத்தால் செய்யக்கூடிய பட்ட சிறைக்கு எனக்கு கோவம் வருதுங்க. என்ன கோவம்? ஆஞ்சநேயர் மேல வாய் வைக்காதடா டேய். என்ன கோவமடி? அது உனக்கு குறவே இருக்காதா? என்ன ஆணவமடி? ஏய் பெண் புத்தி பின் புத்தி என்பார்களே இந்த வேலையில் நிரூபித்து விட்டாயே. உன்னை போல் பெண் மணிவரி நாட்டில் இருந்தால் இருக்கிற பெண்கள் தரங்கட்டு உன்னுடைய ஒழுக்கத்தை எனக்கு நீ ஒரு விபச்சாரி என்று உன்னிடம் அந்தரங்க காதலியாக்கிறேன். எதற்காக இந்த மணிவரி நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை வகுத்தோம். அந்த வார்த்தை சொல்வதற்கு அருகதையற்றவன் உனக்கு உண்மையாக இருந்தேன். எனக்கு துரோகம் செய்து விட்டாயடி. நான் அப்போதே உரைத்தேன், என்ன நம்ப உனக்கு வராது. அவன் பேச்சை கேட்டு என்னிடத்தே உன் நாட்டை திணித்தார். மணிவரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன் இருப்பதை விட ஐயோ ஆண்டவா, மூக்கு விட்டு நான் நோண்டாவா? மூக்குல விட்டு நோண்டாத. ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் டிசிப்ளினா தானே வாழ்ந்தேன். டிசிப்ளினா என்ன செல்போன் போடுவாங்க அதானே? அவரு எங்க மாமாடா அவரு. ஓ மை காட். நீ ஒண்ணு மட்டும் கடைசியில சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுமா வாழ்க்கையில ஆசைப்படுங்க, பேராசைப்படாது. ஆமா ஆமா, படிப்படியா உயரணும்னு நினைக்கலாம். ஆனா எடுத்த உடனே மேல போயிடலாமா? போக கூடாது, முடியாது. அந்த ஏமா ஒத்துக்க மாட்டான். அதனால பார்த்ததுல நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டதுல இங்கே கூட்டு போயிடும். மீதி அப்புறமேட்டு வந்துட்டுமா. அதனால தவறான வார்த்தை எதுனா உபயோகிச்சுனாலும் தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் வாரேன். இது உண்மையாவே சொல்றேன், நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஏண்டா என்ன யாரு டாபூர் கூப்பிடுவா? ஏன் கண் கலங்குகிறாய்? சொன்னா மணிவரி நாட்டு ஆள பிறந்த சிங்கம் இந்த ஆளவன் தான் என்னை வெல்லவோ கொல்லவோ பிறக்க வேண்டும். இப்படிதான் அவளும் சொல்லிக்கிட்டு எனக்கு நிகர் யாரும் கிடையாது, என்ன யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆப்பேக்கு நீ வந்த, உனக்கு ஆப்பேக்கு வராங்க ரெண்டு பேரு. தோப்பா துரும்பில் இருந்து உருவானவனா? வேண்டாம், விட்டுவிடு. எங்காவது கண்காணாம அடிக்க மாட்டேன். உன்னை அடிக்கிறதுல ஒருத்தர் வந்துருங்க. மனிதர்களை பெற்றெடுத்த பச்சலையே இந்த மாமனை தாய்மாவனை பார்க்க ஒட்டொட்டமாக ஓடி வந்தாயா? அடி பாவி, அன்றே உரைத்தேன் அந்த கொல்லப்பையனை நம்பாதே, என்னிடம் வா என்று. இப்படி துரும்பாக வந்து நிற்கிறாய். நான் உனக்கு எதை கொடுத்தால் நீ ஊட்டமாக சொல்ல வேண்டிய வேணும். வேல்விடி, ஈரம் இருக்கிற இலைகள் உதிர்வதில்லை. வேல்விடி இருக்கும் வரை என் நம்பிக்கை விற்பதில்லை. பார்த்தாயா, யமலோகம் சென்றாலோ என் அக்கா
மகள் வேல்வெளியை என் கரத்தில் ஒப்படைத்தாள். சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும்போது உன்னை வளர்த்து ஆளாக்கிறேன். இப்போதுதான் உன் பார்வைக்கு தெரிகிற நான் மாமன். வேல்வெளி, உன்னை பார்க்க பார்க்க என் எதையும் ஒப்படைத்தேன். இரவுக்கு பகல் அழகு, கடலுக்கு கப்பல் அழகு. இந்த வேல்வெளிக்கு தொப்புள் தானே வேல்வெளியே ஆனந்தம் வந்ததாடி. தர்மம்தான் என்றுமே ஜெயிக்கும். கதிரவா, ஒரு மனிதன் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. இந்த மனிதனை நாட்டை அடைய வேண்டும் என்ற பல திட்டங்களை திட்டிலே உன் குடும்பத்தை கருவறுத்து எந்த ஒரு குழந்தை பிறக்கும்போது நல்லவனாகவும் கெட்டவனாகவும் பிறப்பது கிடையாது. அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தார்கள். நல்லவன் கெட்டவனாக, ஆண் கெட்டவன் நல்லவனாக வாழ்கிற இடைப்பட்ட காலத்தில் ஒரு நாட்டிற்காவது நல்லது செய்திருக்க வேண்டும். அப்படியில்லை என்றால் ஒரு கிராமத்திற்காவது நல்லது செய்திருக்க வேண்டும். அப்படியில்லை என்றால் அவன் வீட்டுக்காவது நல்லது செய்திருக்க. எதற்கும் அப்பாற்பட்ட படுவாரியாகிட்டு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு விட்டு மணிமணி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன் இந்த அளவன் தான். அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் வேள்வி வைத்து நான் மகனாக பிறக்கிறேன். கருவிலே கலப்பினா பாவி. அப்படியா? ஆமாண்டா. மாமனுக்கு போடா எமங்க போறாமறா. போய் சேர்ந்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்கன்னு இந்த நாட்டை முடிச்சு துணையா நீ நான் தளபதியா நாங்க நான் பாத்துக்கிறோம். ஒரு ஆட்கள் மாலை போடுங்க. நல்லார் ஒருவர் வழி அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. அடேங்கப்பா, என்ன உயர்ந்த உள்ளம்!